நான் உங்கள் சிபி பாறை ஜோதிடர் சாதிராம். எதிரிகள் தொல்லை நீங்கவும், கோர்ட் கேஸ் வெற்றி பெறவும், பாதுகாப்பே இல்லை, நாங்கள் ஒரு அனாதை என்று சொல்லி வேதனைப்படுபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. கம்யூனிட்டி பேசிஸில் என்ன சொன்னால் ரொம்ப ஒற்றுமை இல்லாத ஒரு கம்யூனிட்டியாக இருந்து இருக்கிறவங்க, கம்யூனிட்டியில் என்ன சொன்னால் 100 பேர் இன்னொரு கம்யூனிட்டியாக இருப்பான், அந்த இடத்துல ஒரு 2 பேர் வேறு கம்யூனிட்டியாக இருக்கிறவனெல்லாம் என்ன சொன்னால் நசிக்கிடுவான், மூட்டைப்பூச்சி நசுக்கிற மாதிரி. இது இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற அவல நிலைகள் தான். தெருவிலே பாருங்க, நிறையா விஷயங்கள் என்ன சொல்கிறேன்னா, அந்த குரூப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து குச்சின்னு பேசிகிட்டு இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பெரிய கட்டிக்காரராக இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே என்ன குச்சின்னு பேசுவோம், போடா அப்படின்ற காரணம் என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எங்கே பாய்ச்சா பழிக்காது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எதிரிகள் தொல்லை, கோர்ட்டு கேஸ், பாதுகாப்பே இல்லை, நாம் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கோம், நமக்கு யாரும் என்ன சொல்கிறோன்னா 100 பேர் நல்லா ஒரு 10 பேர் நல்லா குரூப்பாக இருக்கிறவங்க ஊரில் அவங்களுக்குள்ள ஒரு நல்லது நடந்தால் பத்திரிக்கை கொடுத்துக்குவோம், நம்மளை ஒதுக்குவோம், வாங்கன்னு கூப்பிட மாட்டான். இவர்களுக்கெல்லாம் நம்ம லாடம் கட்டணும். லாடம் கட்டி நம்மளை நாடி என்ன சொல்கிறான்னா 10 பேர் என்ன சொல்கிறான்னா அவங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேச வைக்கணும். நம்ம வலிமையாக இருக்கணும்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா, ராகு காலத்தில் உங்களுக்கு எந்த ராகு காலம் வேணாலும் எடுத்துக்கணுங்க. நீங்கள் என்ன சொல்லலான்னா, கூட்டமே இல்லாத ராகு காலமாக இருக்கும். நீங்கள் பிறந்தையோட கிழமையோட ராகு காலத்தை எடுங்க. எல்லாமே என்ன சொன்னா, வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகு காலம் தான். ஏன்னா அப்போ தான் கோயில் திறந்துருக்கும், அப்போ தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ என்ன சொன்னா, ஏதோ ஒரு ராகு காலத்தை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதுவும் கோயில் நட திறந்துருக்கணும், அவ்வளோதான். இந்த காலத்தில் துர்க்கை சந்நிதியில் இலுப்ப எண்ணெய் தீபம். இலுப்ப எண்ணெய் தீபம்னா நீங்கள் என்ன செய்ய, எலுமிச்சம்பழத்தை வெட்டி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சாதாரணமான மண் கிளியஞ்சட்டியில் இலுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன சொன்னா, ராகு காலத்தில் வழிபடி ஏதாவது ஒரு கிழமையை பிடிச்சிக்கிடுங்க. ரெகுலராக பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை துர்க்கை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாள். அப்போ நீங்கள் ராகு கால நேரத்தில் துர்க்கை சந்நிதியில் இலுப்ப எண்ணெய் தீபம் போடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீங்க.